என்னன்னா கிருபையை பேசுவதுதான் சுவிசேஷம். இன்று மரித்தால் எங்க போவாய்? பாவத்தின் சம்பளம் மரணம். அது சுவிசேஷம் கிடையாது. இந்த நாட்களில் துருபதேசம் என்ன தெரியுமா? இப்ப யாராவது நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் துருபதேசம். ஏன்னா கடவுளே அந்த சீனாய் மலையில இருந்து இடம்பெயர்ந்து சியோன் மலைக்கு வந்துட்டாரு. மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு ஃப்ரூட், கிரேஸ்ங்கிறது ரூட். கிருபையை பேசினாலே அந்த கிருபை அவங்களை ரிப்பண்டாக வைக்கும். பேதுரு அலைகள்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இயேசு காப்பாத்துறாரு. இப்போ அவன் சொல்றான், நீங்க தான் ஆண்டவர்னா நானும் அதுல நடக்கணும்னு சொல்றான். உடனே அவர் சொல்றாரு, வா. இயேசுவை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எவனாவது போட்ல இருந்து எதுவும் சொன்னானு தெரியல. அலைய பாரு அப்படின்னு நம்மளா போச்சு பாருங்க எல்லாம். பாவம்னா அவன் இயேசுவை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஒத்தரின்னு விழுந்து கிடக்கும். அவர் ஃபோக்கஸ் இஸ் ஃபுல்லி ஜீசஸ். பாவத்தை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா? பாவத்தை பத்தி ஏன் பேசணும்? நான் கிருபையை பத்தி பேச போறேன். சிம்பிளா உலக மனுஷன் சொல்றான் பாருங்களேன். ஒரு இடத்துல இருட்டு இருக்கிறது என்றால் அந்த இருட்டை சபிப்பதை விட ஒரு மெழுகுவற்றி ஏற்றுவது சிறந்தது அப்படிங்கிறான். பாருங்க, உங்க ஃபோக்கஸ் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க ஹார்ட் மாறுது. அலைய பார்த்த உடனே உள்ள பயம் வருது, ஆனா ஆண்டவரை பார்க்கும்போது உள்ள விசுவாசம் வருது. அப்ப faith is nothing but is looking to Jesus. விழுறது ஒரு அவமானமான செயலே கிடையாது. இயேசுவை பார்க்காம இருக்கிறது தான் அவமானம். நீ விழுந்தாலும் என் கையில தான் விழ போற, உன்னை அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்ட்டு, பயப்படாத அப்படின்ட்டு. நான் தான் சொல்றேன், ஆசீர்வதிச்சே திருத்துவார். மீன்காக ட்ரை பண்றான், மீன் கிடைக்கல. இப்ப இயேசு வந்தாரு, கிடைச்சிருச்சு. ரிப்பன்ட். ஏன் உனக்கு மீன் கிடைக்கவில்லை பேதுருவே? ஏனென்றால் நீ மனம் திரும்பவில்லை அப்படின்னாரா? என்ன தோத்து போனலாம் உண்மைதான். ஆனா நீங்க பேசிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கேட்டே இருந்தேன்னா அதை கேட்கும் போது எனக்கு ஏதோ தோணுது. இப்ப நீங்க சொல்றதுனால உம்முடைய வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். அப்ப அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி மீண்டும் கடலுக்குள்ள அனுப்பினது அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் தான். அதனாலதான் சொல்றேன், சிலர் நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல கம்யூனிசம் அல்லது சோசியலிசம் இதெல்லாம் வந்தாதான் உலகம் மாறுங்கிறாங்க. இல்லைங்க, இந்த கிருபையின் ராஜ்யம் வந்தாதான் எல்லாமே சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களால் கவுண்ட் பண்ணவே முடியாது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அப்படி பைபிளில் வசனம் இருக்கு. ஆனால் அது ஜூவுடைய அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல்ல இருந்து அந்த 1000 அப்படின்னா என்னன்னா எண்ண முடியாததான் அவங்க எப்படி சொல்லுவாங்க? 1000. அந்த பிக் நம்பர், ஒரு முழுமையான நம்பர்னு அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? 1000 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. 1000னாலே அது கவுண்ட்லெஸ் தான், எண்ண முடியாத ஒரு காரியம்தான். அப்படி கொண்டு போகிறது தான் காரியம். கடவுள் நம்முடைய வாழ்வு மேம்படுவதை அவர் விரும்புகிறார். நாம் சிறப்பாக இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமேன். ஸோ அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக முடியும். அதை நீங்கள் நம்பலாம். எல்லா விதத்துலையும் சிறப்பாக முடியும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் பொருளாதாரம், உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்துலையும் நீங்கள் சிறப்பாக முடியும். அப்படி சிறப்பாக ஆகிறதுக்கு என்ன தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் சிலுவையில் இயேசு முடித்திருக்கிறார். ஆமேன். இப்போ அவர் என்ன முடித்தாரோ அதை நீங்கள் கேட்க 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 அந்த சுவிசேஷம் உங்களுக்குள் பலனை கொண்டு பெற்றுக்கொள்ள உங்களை அது தயார்படுத்தி சுதந்திரிக்கிறவர்களாக அது உங்களை மாற்றுகிறது. ஆமென். இதுதான் விஷயம். அதனால தான் ரோமன் 1:16 and 17 நம்ம படிக்கிறோம். ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாவதற்கு என்னவா இருக்குது? தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, இதில் 2 வார்த்தை இருக்குது. இது ஸ்டடி டைம்ங்கிறதுனால உங்களுக்கு வார்த்தையின் விளக்க விரும்புகிறேன். இதில் பாருங்க 2 வார்த்தை இருக்கு. இந்த சுவிசேஷம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்புறம் ரட்சிப்பு, அதுக்கப்புறம் தேவ பலன். 3 விஷயம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் அப்படின்னு பவுல் சொல்லும்போது என்ன இதில் சொல்கிறாருன்னா,
பயங்கர தில்லா, பயங்கர போல்டா, மனுஷன் சரியாகிறதுக்கு, மனுஷன் வாழ்க்கை மாறுறதுக்கு இந்த சுவிசேஷத்தை தவிர வேற வழியே கிடையாது. அந்த நிச்சயத்தோடு அவர் பேசுகிறார், அந்த நிச்சயத்தோட பேசுகிறார். அதனால தான் இந்த ரோமாபுரியிலே, இந்த அறிவு பெருத்த அந்த நகரத்திலே அவர் போய் இவ்வளோ போல்டாக என்ன பண்ணுறார், சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அல்லாமல் உங்களை ரட்சிக்க, உங்களை காப்பாற்ற வேற வழியே கிடையாது அப்படின்னு ரொம்ப போல்டாக அவர் சொல்கிறார். ஸோ கிரைஸ்ட் இஸ் தி ஆன்சர், காஸ்பல் இஸ் தி ஆன்சர் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக அவர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த சுவிசேஷத்தை சொல்ல கடவுளே என்ன பண்ணார், அழைத்தார். இந்த சுவிசேஷத்துக்கு பெயர் கிருபையின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்கிறார். த காஸ்பல் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சொல்கிறாங்க காஸ்பல் ஆஃப் கிரேஸ். அப்போஸ்தலர் 20:24 பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். அப்படின்னா என்ன, இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல்லாம் வருது. அவர் சொல்கிறார், நான் எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை, என் பிராணனையும் நான் அருமையாய் என்னேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம்னால என்னன்னா, கிருபையை பேசுவது தான் சுவிசேஷம். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்று மரித்தால் எங்கே போவாய், அது சுவிசேஷம் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அது சுவிசேஷம் கிடையாது. பாவம் செஞ்சியா உன்னை கடவுள் போட்டு தள்ளிடுவார், மவனை நீ திருந்தலைன்னா நீ நரகத்துக்கு தான் போவ, அதற்கு பெயர் சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷமே என்னன்னா, கிருபையை அறிவிப்பது தான் சுவிசேஷமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிரேஸ் இஸ் த காஸ்பல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிருபை தான் சுவிசேஷமா இருக்கிறது. கிருபை மட்டும் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, சுவிசேஷமே கிடையாது. அப்போ சுவிசேஷ கூட்டம் அல்லது சுவிசேஷம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போது அது என்னன்னா, தேவனுடைய கிருபையை பற்றி, தேவனுடைய கிருபையை பற்றி அறிவிப்பது, பேசுவது, அதுதான் என்னவா இருக்குது, சுவிசேஷமா இருக்கிறது. சுவிசேஷம்னா என்னத்தையும் என்ன பண்ணிக்கூடாது, நினச்சிக்கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம், தட்ஸ் நாட் காஸ்பல். கடவுள் உன்னை தேடிட்டே இருக்கிறார், பட்டையை தீட்டிகிட்டே இருக்கிறார், கிடைச்சனா உன்னை அறுத்துடுவார், தட்ஸ் நாட் அ காஸ்பல். காஸ்பல்ங்கிறது கிருபையை குறித்த காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னென்னா, சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம் அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சத்தியம்னா என்ன, வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் காஸ்பல், கிரேஸ் இஸ் த காஸ்பல். ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கலான்னு இருக்கிறேன், ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி. ஈஸியாக புரிஞ்சுருந்தானே? ஆமாம். அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா உள்ளே உட்காந்து கேட்டால் பைபிள் காலேஜ் மாதிரிலாம் ஐயா இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், பைபிள் காலேஜில் கூட இதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க, அதான் உண்மை. அது வேறு ஏதாவது கான்செப்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் பாருங்கள். இப்படிலாம் உட்காந்து இது பண்ணுறது கிடையாது. நம்ம நோண்டி அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் சொல்ல மேக்ஸிமம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில நல்ல நல்ல வேதாகம கல்லூரிகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து சில பைபிள் காலேஜில் யூஸ் பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்குறாங்க ஸ்டடீஸ்க்காக. ஆமாம். அதனால் இப்போ நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, உபயோகப்படுத்துகிறாங்க. அன்றைக்கி பார்க்குற இன்னொருத்தவங்க வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஆமாம். மதுரையில். கர்த்தர் பெரியவர். இந்த மீடியாலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆமாம். இன்னும் 2 கேமராலாம் வாங்கலான் இருக்கிறோம். சொல்கிறாங்க, உங்கள் ஆட்களே எங்களால் பார்க்கவே முடியலன்ட்டு. நாங்கள் மட்டுமல்ல, உங்களையும் நாங்கள் உலகம் ஃபுல்லாக காட்ட விரும்புகிறோம். ஆமாம். அதனால் சீக்கிரமாக கேமரா வாங்கிடுங்க. கேமரா வாங்கி எடிட்டிங்லாம் பண்ணி இன்னும் சிறப்பாக என்ன பண்ணுவோம், செய்வோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கிரேஸ் தான் என்னது, காஸ்பல். கிருபை தான் சுவிசேஷமாய் இருக்கிறது. கிருபையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சுவிசேஷத்தில் எதுவுமே கிடையாது. அது ஒரு 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 ட்ரூத்தை சொன்னோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அது ட்ரூத்து கூட கிடையாது. அது எப்படி சொல்லலான்னா, அது தேவனுடைய செய்தியே கிடையாது. நீ சாவாய் என்பது தேவனுடைய செய்தியே
கிடையாது. தேவனுடைய செய்தி என்னன்னா, நீ சாக வேண்டியது இல்லை, உனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். அதான் தேவனுடைய செய்தி. ஆமென். அதாவது இந்த நாட்களில் துருபதேசம்னு என்ன தெரியுமா? இப்ப யாராவது நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் துருபதேசம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப யாராவது எடுத்து லாவை ப்ரீச் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்னது? அதான் துருபதேசம். ஏன்னா கடவுளே அந்த சீனாய் மலையிலிருந்து இடம்பெயர்ந்து சியோன் மலைக்கு வந்துட்டார். ஆமென். சாமியே இல்லை, இவங்க மணி அடிச்சுக்கிட்டு அங்க தீபம் காட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாஸ் சாமி கிளம்பி ரொம்ப வருஷம் ஆகுது, ஆனா இவங்க கிளம்ப மாட்டுக்காங்க, அங்கனே உட்காந்துட்டு இருக்காங்க. லா லா அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. ஆமா. ஸோ எல்லாம் கிளம்பி என்ன பண்ணியாச்சு, சாமி எங்க வந்தாச்சு. அதனால தேவன் என்ன பண்ணிட்டார், இப்போ மாத்திட்டார். அதான் பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு டேவிட் ஆங்கிச்சோன்னு சொல்லப்படுற மிகப்பெரிய சபையின் போதகராக இருக்கிற அவர் தென்கொரியாவில் பெரிய ஒரு சபையை அவர் வைத்து, அப்போமே நான் படிக்கிற நாட்களே 5 லட்சம் 10 லட்சம் வாங்க. நான் அந்த புக்கெலாம் படித்தே ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போலாம் எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு சபையின் போதகர். அப்போது அவரிடத்துல இவ்வளோ மக்கள் திரள் திரளாக வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய பலிபீடம் இது சீனாய் மலையில் கிடையாது, இது சியோன் மலை அப்படின்னு சொன்னாராம். ஆமென். அப்படின்னா என்னென்னா, தேவனுடைய அன்பை, இரக்கங்களை, தயவுகளை நாங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அவருடைய அன்பு இரக்கத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஏன் கிருபையை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனை உண்மையிலே மாற்றக்கூடிய சக்தி எதற்கு தான் இருக்குது? கிருபைக்கு தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், கிருபைக்கு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த கிருபையின் பிரசங்கத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? கிருபை கிருபை கிருபன்னுட்டு இவங்க தப்பாகவே போயிடுவாங்க, மக்களை தப்பாக நடத்திடுவாங்க, மக்கள் கெட்டு போயிடுவாங்க, இப்படியே நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு யாரும் கெட்டு போக வேண்டியதில்லை, ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்காங்க. அது தெரியாமல் இருக்குது. இப்போ இதை பேச பேச போனவங்க திரும்ப வருவாங்க. ஆமென். அதனால கிருபையை பேசினா யாரும் கெட்டு போக மாட்டாங்க. கெட்டு போன மனசு நல்லாவதுக்கு வழி எதுல இருக்குது? கிருபையில தான் இருக்குது. அதை தெளிவா வேதவசனம் சொல்லுது. நீங்க கையில வச்சிருக்கிற ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம். இதை பத்தி நான் ஒரு 5 வாரம் பேசியிருக்கிறேன். எது மனிதனுடைய வாழ்வை மாற்றும் அப்படின்னு 5 வாரம் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ஸ்ல இருக்கும், நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப சில கீஸ் மட்டும் சொல்றேன். ரோமர் 2:4 பாருங்க. தேவனுடைய தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அப்படின்னா என்னன்னா, கடவுளுடைய தயவு ஒரு மனுஷனை மாறும்படி, குணப்படும்படி என்ன பண்ணுதான்? ஏவுதான். எல்லாம் சொல்லுங்க, ஏவுதான். ஏவுதுன்னா என்ன? அது தூண்டுது. எது தூண்டுது? குணப்படும்படி, மாறும்படி கடவுளுடைய தயவு. ஆங்கிலத்தில் எப்படி படிக்கிறோம்னா, the goodness of God it leads to repentance. கொஞ்சம் வருது, அதில் பாருங்க என்ன போட்டிருக்கு பாருங்க. நாட் நோயிங் தட் த குட்னஸ் ஆஃப் காட் இஸ் லீட்ஸ் யூ டு ரிப்பெண்டன்ஸ். ரிப்பெண்டன்ஸ் தானே. சில சொல்றாங்க, நீங்க கிருபையை பேசுறீங்க, ஆனா மனம் திரும்புதல பேசுறீங்களா அப்படிங்கிறாங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னு பேசணும் பிரதர். அப்படி பேசவே மாட்டேங்கிங்க. மனம் திரும்புதலை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மனம் திரும்புதல்ங்கிறது ஒரு ஃப்ரூட்டு, கிரேஸுங்கிறது ரூட்டு. ஆமென். நீங்கள் ரிப்பண்ட் அப்படின்னா ஏதோ ரிப்பன் விற்கிறீங்களா சார் அப்படின்றாங்க. ரிப்பன்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் கிருபையை பேசினாலே அந்த கிருபை அவங்கள ரிப்பண்டாக வைக்கும். ஆமென். அப்போ the goodness of God it leads you to repentance. மனம் திரும்ப வைக்குது. ஒரு மனுஷனுடைய மனசையே மாத்துது, ஆளையே மாத்துது. கெட்டு போன மனுஷனை, பாவத்தில் வாழ்ற மனுஷனை, சாபத்தில் வாழ்ற மனுஷனை, இருளுக்குள்ள வாழ்ற மனுஷனை, குறைவுக்குள்ள வாழ்ற மனுஷனை, பயத்துக்குள்ள வாழ்ற மனுஷனை அது விடுவிக்குது. அது அவனை திரும்ப வைக்குது. அதுக்கு அந்த சக்தி எதுல இருக்கு? கிரேஸ். எல்லாம் சொல்லுங்க, கிரேஸ். தயவு. எல்லாம் சொல்லுங்க, தயவு. இன்னைக்கு இது சுவிசேஷத்தை சொல்லும் போது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆட்கள் நீங்கள் யாரையாவது மாற்றணும்னா கூட நீங்கள் கண்டிஷன் பண்ணி மாற்ற முடியாது. எதுதான் மாற்றும்? அதாவது நீங்கள் மனுஷனோட வாழணும்னா, மனுஷனோடு பழகணும்னா அவனுடைய இயக்க முறை உங்களுக்கு தெரியணும். இயக்க முறைன்னா என்னன்னா, அவனுடைய ஃபங்க்ஷனிங் மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ
இந்த ஃபேனை எப்படி இயக்குறது, இந்த ஃபோனை எப்படி இயக்குறதுன்னு உங்களுக்கு தெரியுத மாதிரி மனிதர்களுக்கான இயக்கம்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். அது என்னன்னா அன்பு தான், ஆமென், தயவு தான், கிருபை தான் ஒரு மனுஷனை உண்மையா மாற்றும். மீதி எல்லாம் வேஷம் போட வைக்கும். நீங்க கடவுள் உன்னை அடிப்பார், கடவுள் உன்னை கொல்லுவார், அப்படி இப்படின்னு நீங்க நிறைய பேசலாம். அதெல்லாம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு பயத்தை கொண்டு வரும். பயத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக கூட சில ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இருக்காது. வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஐயோ பல்ல கடிச்சிட்டு போயிடுவான் தவிர ஒரு உண்மையான சேஞ்சு வரவே வராது. கடவுள் அப்படிப்பட்ட மாற்றத்தை மனுஷனுக்கு கொண்டு வரணும்னு விரும்பல, உண்மையான மாற்றத்தை அவர் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். அந்த உண்மையான மாற்றம் எப்படி நடக்குது, எவ்வளோ அழகா போட்டுருக்கு பாருங்க. not knowing that the goodness of God leads you to repentance. repent சொல்ல வேண்டியதில்லை, குட்னஸை பேசிட்டே இருக்கலாம். தயவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், குட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க தயவை எப்படி குட்னஸ் சொல்லலாம்னா, நீதிமொழிகள் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோன்னா, அதாவது ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணும்னு இருக்கிற ஆசை தான் தயவா. ஆமென், ஆமென். நன்மை செய்யணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னது, ஃபேவர், அதுக்கு பேர் தான் தயவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய நன்மையை பேசணும். Preach the goodness of God, preach the favor of God, preach the grace of God, preach the love of God. இத பேச 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 இது உள்ளத்துக்குள்ள அப்படியே ஊடுருவிப்போம். உள்ளத்துக்குள்ள அப்படியே ஊடுருவிப்போம். முதல்ல கொஞ்சம் அவுத்து விட்ட மாதிரி தெரியும், வெளியில பார்க்கும்போது எப்படி தெரியும், கொஞ்சம் பயந்து வச்சுட்டு இருந்தோம். இப்போ அவுத்து விட்டாங்களே, அவுத்து விட்டா அது எப்படியோ போயிருமேங்கிற மாதிரி தெரியும். நான் சொல்கிறேன், முதல்ல அப்படி நடக்கிற மாதிரி இருக்கலாம், சிலது நடக்கவும் செய்யலாம். ஆனால் இதை தொடர்ந்து கேட்க 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 என்ன ஆகும்னா, அதில் உண்மையான இது இல்லை, இதில் உண்மையானது இருக்குங்கிற புரிந்துகொள்ளுக்குள்ளே அவங்க வர ஆரம்பிப்பாங்க. ஆமென். அப்போ ரொம்ப முக்கியம் பாருங்க, குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. எது உங்களை குணப்படுத்தும்? குட்னஸ், ஃபேவர், கிரேஸ். அப்போ கேட்குறாங்க, எங்கள் சபையில் மாற்றமே வரமாட்டுக்கு, பாவத்தை குறித்து நாங்கள் எவ்வளவோ கண்டித்து பேசிட்டோம், ஆனால் கூட மாற்றமே வரமாட்டுக்கு அப்படின்ட்டு. அப்போ கேட்குறாங்க, உங்கள் சபையில் பாவத்தை பற்றிலாம் நீங்கள் பாவம் அப்படிங்கிறது கூட வரமாட்டுக்க, ஒரு பாவத்தை பற்றியும் நீங்கள் பேசவே மாட்டிக்கிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பாவத்தை பற்றி நான் பேச வேண்டியதில்லை, நான் தேவனுடைய கிருபையை பற்றி பேசுகிறேன், நன்மையை பற்றி பேசுகிறேன். அதை பேச 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 அதை கேட்கிற மனசுக்குள்ள மாற்றம் தன்னால் நடக்கு. ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆமென். நான் குறைவு ஒளியட்டும்னு பேசுறது இல்லை, நிறைவை பேசிக்கிட்டே இருக்கிறேன். நிறைவை மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது தன்னால் நடக்கும். ஒருத்தர் உங்கள் சபைக்கு வந்துட்டே இருந்தார், குடிப்பழக்கம் சில இதுக்கெல்லாம் ஒரு அடிமைப்பட்டிருந்த ஒரு நபர். அவர் அதுலேருந்து விடுதலையாகி வெளியே என்ன பண்ணிட்டார், வந்துட்டார். அவங்க பேரண்ட்ஸ்லாம் தேங்க்ஸ் பண்ணி எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு கொடுத்து, ஆஃபரிங்ஸ்லாம் கொடுத்து நன்றி சொன்னாங்க. என் பையன் மாறிட்டான், என் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னா. என்ன மாற்றம் அப்படின்னேன், என் பையன் குடியிலேருந்து வெளியே வந்துட்டான். நான் சொன்னேன், உங்கள் பையன் குடிப்பாதே எனக்கு தெரியாத. இன்னொன்று என்ன தெரியுமா, நான் சண்டே சர்ச்சில் ஒரு நாளும் குடிக்காதன்னு பிரசங்கம் பண்ணதே இல்லையே. அப்போ எப்படி குடியிலேருந்து வெளியே வந்தாங்க? குடிக்காதெல்லாம் பேசலை, அவனுக்கு ஏற்கனவே சண்டேவாவது மறந்துருப்போன்னு தான் உட்காந்துருக்கான். நம்ம ஆட்கள் பாட்டலை திறக்கிறாயா அப்படிங்கிறது அவனுக்கு ஐயோ ஞாபகம் வருது அவனுக்கு. அது மனப்பிராந்தி. மறந்தவனுக்கும் கூட என்ன வந்துடுது, மனப்பிராந்தி. அதாவது இது எப்படி தெரியுமா, ஒரு அந்த பழைய இதுதான் ஒரு உதாரணம். ஒரு டாக்டர் மருந்து கொடுத்து, இந்த மருந்து உனக்கு வேலை செய்யணும்னா இதை சாப்பிடும்போது குரங்க நினைக்காத அப்படின்னாராம். அவன் டேப்லெட் எடுத்திருக்கான், என்ன பண்ணக்கூடாது, குரங்க நினைக்கக்கூடாது. அப்போ தான் குரங்கு ஞாபகமாக வருது, அப்படியே துள்ளுது, மரத்துக்கு தாவுது, வச்சுட்டான். டாக்டர் கேட்டால் மருந்து சாப்பிட்டியா? சாப்பிடவே இல்லை. ஏன்னா எடுக்கும் போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வருதுல்ல. அப்போ நீ நினைக்காதங்கும் போது அதான் வருது. அப்போ எப்படி மாற்றம் வருது? குரங்கு உடுப்பா, ஒரு கிளியை என்னன்னா கிளி ஞாபகம் வரும். நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதே கேட்டு வளர்ந்துட்டோம் பாருங்களேன்.
கிறிஸ்துவன் என்ன, கொஞ்ச நாள்ல பாவம் எங்க போகுதுன்னே தெரியாது, அந்த குரங்கு எங்க போகுதுன்னே தெரியாது, அந்த குரங்க நீங்க தேடியும் காண மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவ பார்க்க பார்க்க பரிசுத்தம் வருங்க. கிறிஸ்துவ பார்க்க பார்க்க தூய்மை வரும். கிறிஸ்துவை அறிய அறிய அவரை புரிஞ்சுக்க மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். ஏன்னா நான் நிறைய சொல்கிறத விட ஏற்கனவே இருக்கிற லைனை இன்னும் நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணால் ரொம்ப நல்லது பாருங்க. கடவுள் நமக்கு நிறைய நேரங்களையும் நாட்களையும் தந்திருக்கிறார், அதனால் நிறைய பேசுவோம். ஆமென். எதுக்கு தாவி தாவி ஓடுவானே, மெதுவாக பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச சில நல்ல போதகர்கள்லாம் அந்த ரோமர் புக்கு இதெல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் பேசியிருக்காங்க. ஒரு புக்கை 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்லாம் பேசியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக பேசியிருக்காங்க பாருங்கள். எப்படியும் ஏசு இப்போதைக்கு வரமாட்டார், வருகை தாமதிக்கும். அதுக்குள்ளே பேசி இப்படியே போனால் இன்னும் கொஞ்ச நாள் முழு பைபிளையும் பேசி முடிச்சுடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. அப்போ கொஞ்சம் என்ன பண்ணலாம், அதாவது அப்படியே விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், விலைக்கு கூட சொல்லலாம் பாருங்கள். இது எப்படின்னா, இப்போ பாருங்கள், பேதுரு அலைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். இயேசு காப்பாற்றுறாரு, புயல்லாம் அடிச்சுட்டு காப்பாற்றுறாரு. இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் தான் ஆண்டவர்னா நானும் அதில் நடக்கணும்னு சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறார் வா அப்படின்ட்டு பாருங்கள். அவர் ஒன்றும் நான் தான் தேவகுமாரன், நான் தான் நடக்க முடியும், நீ மனுஷகுமாரன், உனக்கெல்லாம் முடியாது அப்படி சொல்லலை. அவர் வா அப்படின்னு தான் சொல்கிறார். ஏமேன். எப்போவுமே கிரைஸ்ட் வந்ததுனுடைய நோக்கமே அவரை மாதிரி நம்மளை மாற்றுறதுக்கு தான். ஆமென். எல்லாத்தையும் மேலே நம்ம நடை போடணும், சூப்பர் நேச்சுரல் வாக் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறார், அதை கூப்பிட்டு தான் வந்திருக்கிறார். ஆமென். அவர் சொன்னார் வா, இட்ஸ் a calling for சூப்பர் நேச்சுரல். ஆமென். அவன் ஸ்டெப்பு கால் எடுத்து வைக்கிறான், எடுத்து வச்சு நடக்கிறான். இப்போ இயேசுவே பார்த்துட்டே இருக்கிறான். எதுக்கு மேலே நடக்கிறான், காற்று அடிக்குது, இந்த புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்கு, அலைகளுக்கு நடுவில் புயலுக்கு நடுவில் தான், அதெல்லாம் நிற்கலை. புரியுதா உங்களுக்கு? அது நிற்கவே இல்லை, அது அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது இன்னொரு சம்பவம், இறையாதே அமைதலாருனார்ல, அது வேற சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கு, அடிச்சுட்டே இருக்குது, புயல் அடிக்குது, அலை கொந்தளிக்குது. ஆனால் கூட அந்த அலையின் மேலே, அந்த புயலின் மேலே அவன் என்ன பண்ணுறான், நடக்கிறான், வாக் பண்ணுறான். ஏன்னா அவன் யாரை பார்க்குறான், இயேசுவை பார்க்குறான். இயேசுவை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு எவனாவது போட்டில் இருந்து எதுவும் சொன்னானு தெரியல, அலைய போற அப்படின்னு நம்மளா போச்சு பாருங்க எல்லாம். யாரோ புரியுங்களா உங்களுக்கு? நான் இயேசுவேன்னு போயிட்டு இருந்தேன். இவங்க யாரோ குரல் விட்டுருக்காங்க. நீங்கள் அதாவது கிரேஸ்ன்னு பேசினா போதாதா, பாவம் அலை புயல் எல்லாமே இங்கே இருக்குது, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணும். பாவம்னா அவன் இயேசுவை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு பொத்தரின்னு விழுந்து கிடக்கான். இன்னும் புதிய வகையான பாவங்கள் வந்துக்கிறது, உங்களை அள்ளி கொண்டு போகும் அலைய போல பாவம் வந்துச்சுன்னா கவனம் இங்கே போயிடுது. நல்லா கவனிங்க. இயேசுவை பார்க்குற வர அவனால் காற்று மேலேயும் அந்த அலைகள் மேலேயும் இயேசு மாதிரியே நடக்க முடிஞ்சுச்சு. ஆமென். இயேசு மாதிரியே அவனால் வாக் பண்ண முடிஞ்சுதுங்க. ஏமா. ஆனால் இங்கே பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு இது வரைக்கும் இயேசுவை கண்டான். இப்போ எதை பார்க்குறான், காற்றை பார்க்குறான், சூழ்நிலையை பார்க்குறான். இப்போ உள்ள என்ன வருது, ஃபியர், பயம் உள்ள வருது. பயம் உள்ள வந்தால் என்ன ஆகும், கீழே போகிறது நடக்கும். விசுவாசம் கீழே போயிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்குள்ள விசுவாசம் வந்தால் அவர் மேலே போவார். மேலே போவார்னா பரலோகத்துக்கு இல்லை, மேலே வருவார். எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. ஆனால் பயம் உள்ள வரும்போது மேலே போயிட்டு இருக்கிற ஆள் அது என்ன பண்ணுது, கீழே இழுக்குது. அதனால தான் இயேசு நிறைய யூஸ் பண்ண வார்த்தை, பைபிளில் நிறைய யூஸ் பண்ணியிருக்க வார்த்தை என்ன தெரியுமா, ஃபியர் நாட். எல்லாம் சொல்லுங்க, பயப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபியர் நாட், பயப்படாதீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, பயப்படாதே. ஏன்னா அந்த பயம் என்ன பண்ணுது, நல்லா போயிட்டு இருந்தான் பாருங்க, நல்லா போயிட்டு இருந்தவனை என்ன பண்ணுது, அம்மளை வைக்குது, அழுத்துது கீழே.
அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இதில் என்ன பேதுரு நம்ம எதில் பாராட்டலாம்னா, இயேசுவையே பார்த்து போயிட்டே இருந்தான், திடீர்னு இதையும் பார்த்த உடனே கீழே போயிட்டான் பாருங்க. கீழே போன உடனே டப்புன்னு கண்ணை தூக்கி ஆண்டவரே அப்படின்ட்டான், தூக்கிட்டாரு மறுபடியும். ஏமா, இதுக்கு பேர் தான் ரிப்பெண்டன்ஸ். அதாவது என்னன்னா, இயேசுவே பார்த்துட்டு இருக்கும்போது புயலாலெல்லாம் இருக்குது, லாக்டவுன் இருக்குது, லாக்டவுன் இல்லாமல் இருக்குது, நீங்கள் வாக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம். இந்த காற்று புயலுக்கு நடுவில் சூப்பர் நேச்சுரலாக உங்கள் பிஸ்னஸ், சூப்பர் நேச்சுரலாக உங்கள் சர்ச்சு, சூப்பர் நேச்சுரலாக உங்கள் வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். வாக்கிங் இன் த வாட்டர். ஆமாம். ஆமாம். ஒரு 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 மிரக்கிள் வாக்கரா, ஒரு சூப்பர் நேச்சுரலாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ அதாவது இயேசுவை பார்க்கும்போது உங்களுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் ஆக்டிவேட் பண்ணப்படுது பாருங்களேன். ஆமாம். நீங்கள் நேச்சுரலாகவே அலை மேலே நடக்க முடியுமா, காற்று அடிக்குத போக முடியுமா நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் அடக்கி ஆண்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். அவரை பார்க்கும்போது நானும் போகலாங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமாம். அது மேலே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். அப்போ கண் அவர் மேல் பதிக்கப்படும் பொழுது வெற்றி உங்களுடையதாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, அவரை அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவரை நோக்கி பாருங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்தேன் இல்லையா, லுக் அண்ட் லிவ். ஞாபகம் இருக்கா? அப்படியா பேசுனீங்க? ஹலோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே தான் இருக்கீங்களா? போய் திருப்பி திருப்பி கேளுங்க, மறக்கா கேட்கணும், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். சரியா? லுக் அண்ட் லிவ். பாருங்கள் வாழுங்கள். பேசணுமா? பார்க்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்க்கணும். எவ்ரி டே மெடிடேட் ஜீசஸ், திங்க் ஜீசஸ். ஆமென். அவரை தியானிக்கணும். அவரை தியானிக்க அவரை கேட்க அவர் சாயலுக்கு ஒப்பாவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஆமென். அவர் தன்மை உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, இதை சொல்றது தான். அதாவது இயேசுவை பார்க்கிறதுனா என்ன? இயேசுதான் கிருபை. அப்ப கிருபையை ஃபோக்கஸ் பண்ண, கிருபையை தியானிக்க, கிருபையை பார்க்க இந்த பாவம் மாதிரி இருக்கிற இந்த பாவம் மாதிரி இருக்கிற இந்த புயல், சூறாவளி, இதுக்கு நடுவுலலாம் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆனால் சிலர் இந்த அழைத்தவரை பற்றி பேசாமல் அலையை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. வெட்டுக்கிளி வரப்போகுது, அடுத்தால அது வரப்போகுது, இதில் இது வரப்போகுது. இவங்களுக்கு என்னென்னா அலையை பற்றிய பிரசங்கம், இல்லைன்னா இந்த புயலை பற்றிய பிரசங்கம். ஆனால் என்ன பிரசங்கம் மட்டும் இல்லை, இயேசுவை பற்றிய பிரசங்கம் மட்டும் இல்லை. இதான் பிரச்சனை. நான் சொல்கிறேன், புயல் இருக்கலாம், அலைகள் இருக்கலாம், இதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லைம்பாங்களே. அப்படி சொல்லவே இல்லை. நாங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறதா எங்களுக்கு ஐடியா இல்லை. அவர் ஃபோக்கஸ் இட்ஸ் ஃபுல்லி ஜீசஸ். ஆமென். எங்களுடைய எல்லா கவனத்தையும் நாங்கள் அவர் மேலே வைக்கிறோம். ஆமென். அது இருக்குது இல்லை, அதை பார்க்குறதே இல்லை. பாருங்களேன், மார்ட்டின் லூத்தர், அவர் தான் இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான், இந்த ரோமர்கள் நிருபத்தின் வெளிப்பாட்டை 16ஆம் நூற்றாண்டில் வெளியே கொண்டு வந்தவர். அப்போ தான் சபை மறுமலர்ச்சி அடைகிறது. கத்தோலிக்க பின்னணியிலிருந்து புராட்டஸ்டன்ட் இயக்கம் ஆரம்பிக்கிறது 16ஆம் நூற்றாண்டில். இது நடந்த ஒரு மாபெரும் புரட்சி. அப்போ ஒரு நாள் அவர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு களைப்பாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ லிட்ரலாக டெவில் அங்கே நிற்கிறான், ரூமில் லிட்ரலாக நிற்கிறான். அவர் இப்படி திரும்பி பார்த்தாரு. திரும்பி பார்த்துட்டு, சி நானா வேற யாராவது நினச்சேன்னு தூங்கிட்டாரான். இது மாதிரி கிரேட் இன்சல்ட் வேறு எதுவுமே கிடையாது. உடனே ராபா பாபான்லாம் அவர் சொல்லலை, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாம் ஒன்றுமே சொல்லலை. எனக்கு வேலை இருக்கு நிறைய, நான் தூங்குறேன்னு தூங்கிட்டாரான். புரியுதா உங்களுக்கு? அதாவது அவனை பற்றி பேச்சே கிடையாது. சொல்ல, நீங்கள் சாத்தானை பற்றி பேச மாட்டேங்கிங்களே. எங்கீங்க சாத்தான் இல்லைன்னு நான் சொல்லலை, சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான். ஆனால் பேசுகிற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரியார் இல்லையே. நான் பெரியாரை பற்றி பேச போகிறேன். ஆமென். பாவத்தை பற்றி பேச மாட்டேங்கிங்களா? பாவத்தை பற்றி ஏன் பேசணும்? நான் கிருபையை பற்றி பேச போகிறேன். நான் இயேசுவை பற்றி பேச போகிறேன்.
உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பிரதர், நியூஸ் பேப்பர்லாம் படித்து அதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து பேசக்கூடாதா சண்டே சர்வீஸில் அப்படிங்காங்க. சில இடத்துல பாருங்களேன், பிரசங்க குறிப்போட இதுதான் இருக்குது. தினத்தந்தி, தினமலர், மாலை முரசு, தினமலர் எல்லாம் நக்கீரன் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இது இது பேச வேண்டியது கிடையாது. அதாவது நடந்த செய்தியை பேசுவ நாம் அழைக்கப்படவில்லை, நாம் பேசுவது செய்தியாகும்படி தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்னன்னா ஃபோக்கஸ் தப்பாயிடுச்சுன்னா எல்லாமே வேற மாதிரி ஆயிடும். பாருங்களேன், ஏசு சொன்னார் பாருங்க, உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, ஃபோக்கஸ் ஆன் ரைட் திங்ஸ், சரியான காரியங்களை பார்க்க ஆரம்பித்தல். அப்போ இந்த பாவத்தை இல்லைன்னு சொல்றது இல்லை கிருபை, அல்லது பிசாசு இல்லைன்னு சொல்றது இல்லை இந்த கிருபை, அல்லது பிரச்சனையே இல்லைன்னு சொல்றது இல்லை இந்த கிருபை. எல்லாம் இருக்குது, கழுத கிடக்குது, கத்தரை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறதுக்கு பேரு தான் கிருபையாக இருக்கிறது. ஆமென். சிம்பிளா உலக மனுஷன் சொல்றான் பாருங்களேன், ஒரு இடத்துல இருட்டு இருக்கிறது என்றால் அந்த இருட்டை சபிப்பதை விட ஒரு மெழுகுவற்றி ஏற்றுவது சிறந்தது அப்படிங்கிறான். அவங்களுக்கு கூட கொஞ்சம் வெளிச்சம் கிடைச்சிருக்கு, இங்கேயோ பிப்ளிக்கல் தாட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்களேன். அதாவது இருட்டை சபிப்பதை விட மெழுகுவற்றி ஏற்றுவது சிறந்தது. நிறைய பேர் இருட்டு இருட்டுன்னு இருட்டு கூட போன சண்டை போட்டிருக்காங்க. பாவமே, பிசாசு 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 பேசி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டாகி ஒரு நாள் போயிடுறாங்க. பிசாசு பிரதர் பிசாசு பிரதர், இப்போ பிசாசுக்கே பிரதர் ஆயிட்டாங்க. இல்லை 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 இல்லை, அலைகள் அடிக்கிறது உண்மைதான், புயல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பார்வை இயேசு மேலே இருக்க போகுது. ஆமென். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் ரூல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமென். சூழ்நிலையை பார்க்கும்போது இருதயத்தில் பயம் வருகிறது. பாருங்க, உங்கள் ஃபோக்கஸ் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஹார்ட் மாறுது. அலையை பார்த்த உடனே உள்ள பயம் வருது, ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது உள்ள விசுவாசம் வருது. அப்போ ஃபெய்த் இஸ் நத்திங் பட் இஸ் லுக்கிங் டு ஜீசஸ். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? இயேசுவை பார்ப்பது தான் விசுவாசமா இருக்கிறது. இயேசுவை பார்க்கும்போது உள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் உள்ள இருக்கிறதுனால நீங்க சூழ்நிலையை ஆள ஆரம்பிப்பீங்க. ஆமென். எந்த சூழ்நிலையும் உங்களை ஆளுவது இல்லை. நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த சூழ்நிலை தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம், சூழ்நிலை தான் காரணம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் மட்டும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் இயேசுவின் மேலே இருந்ததுன்னா நீங்கள் அந்த சூழ்நிலையின் மேலே வெற்றி பெற்று தான் தீருவீர்கள், நடக்கத்தான் செய்வீர்கள். உங்களுக்கு அந்த சூழ்நிலை கட்டுப்பட்டே தீரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த அலைகள் மேலே தான், அந்த புயல் மேலே தான் அவன் நடந்தான். அதே அலை அதே புயலில் தான் அவன் மூழ்கினான். புரியுங்களா உங்களுக்கு? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே சூழ்நிலை ஆனால் வித்தியாசமான பலன்கள். சில மனிதர்கள் ஒரே சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க, ஆனால் இவங்க வேற மாதிரி அனுபவிக்கிறாங்க, இவங்க வேற மாதிரி அனுபவிக்கிறாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் தான், ஆனால் ஒரே சூழ்நிலையில் கொஞ்ச நேரத்தில் அது மேலே நடந்தான், இப்போ அதுக்கு உள்ள போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? சூழ்நிலை ஒரு மேட்ரே கிடையாது. சூழ்நிலை ஒரு மேட்ரே கிடையாது. நல்லா சொல்லுங்க, சூழ்நிலை ஒரு விஷயமே கிடையாது. இது புரிஞ்சிட்டனாலே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா பிரதர்னு எதையோ ஒன்று பேசிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலை அலை இருக்கலாம், புயல் இருக்கலாம், இல்லை அமைதியாக இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமோ பாதகமோ கிடையாது. வேர் இஸ் யுவர் ஃபோக்கஸ்? உங்கள் கண்ணை எதில் வைக்கிறீங்க, உங்கள் கவனத்தை எது மேலே வைக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை மேலே நான் வைக்கிறேன்னா, இயேசுவின் மேலே என் கண்ணை வைக்கிறேன்னா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பாருங்கள், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியா திருப்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கண்ணுக்கு முன்னாடி நான் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டே இரு. உன் கண்ணுக்கு முன்னாடி நான், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதான் அர்த்தம். உன் ஃபோக்கஸ், உன்னுடைய கவனம், உன்னுடைய மனசெல்லாம் எதில் குவியிருந்திருக்கட்டும், என்னுடைய. அதெல்லாம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபையின் வார்த்தையை கேட்டு நீங்கள் உங்களை நிறச்சிக்கும் போது
எப்படிப்பட்ட ஒரு இதில் போனால் கூட கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமென். அவர் வார்த்தையில் இப்படி இருக்குதேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரும். எல்லாரும் மாதிரி தான். ஊழியம் செய்கிறவங்களோ ஊழியம் செய்கிறவங்களோ பிஸ்னஸோ எல்லாருக்குமே இதுதான் உதவி செய்யுங்க. இதை கவனம் செய்யலைன்னா ஊழியக்காரராக இருந்தாலும் விட்டுற வேண்டியதான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலும் தோற்று போக தான் செய்யணும். ஊழியம் செஞ்சாப்புல வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்களாம் கிடையாது. வார்த்தையின் மேலே கவனம் இருந்தால் வெற்றி நிச்சயம். ஆமென். அப்படின்னா என்ன? இயேசுவின் மேலே கவனம், கிருபையின் மேலே கவனம், அதை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைப்பது. அப்போ இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்ன? உன் கண்ணு முன்னாடி இதை வச்சுட்டே இரு, உன் கண்ணு முன்னாடி இதை வச்சுட்டே இரு. அப்போ அலைகள் இருக்கலாம், புயல்கள் இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, அலை பெரிதானதல்ல, என்னை அழைத்தவரே பெரியவராக இருக்கிறார். ஆமென். அவர் எல்லா அலையை விட பெரியவர், என்னை அழைத்தவர் பெரியவர். ஆமென். ஆமா, புயல் பெருசு கிடையாதுங்க, அவர் புயம் பெருசு. ஆமென். என்னை காக்கும் அந்த புயம் பெரியதா இருக்கிறது புயலை விட. என்ன நம்ம இந்த கிருபையில் என்னன்னா, சிலர் பார்த்தீங்களா பிரதர், பேதுரு மூழ்கிட்டான், இதுக்கு தான் ஓவரா ஆடக்கூடாதுங்கிறது. பேதுரு நடந்தானே, அதை பற்றிலாம் ஒன்றுமே பேச மாட்டாங்க. மூழ்கிட்டான் பிரதர், விழுந்து போயிட்டான் பிரதர், எப்போவுமே விழுந்து போனதை பற்றியே பேசுவாங்க பாருங்க இவங்க. நான்லாம் யூத் மீட்டிங்ஸ் போயிருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, த கிரேட் கிங் டேவிட், அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். த வைஸ் மேன் இன் திஸ் வேர்ல்ட், யாரு? கிங் சாலமோன், அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். த ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், யாரு? சிம்சோன், அவன் என்ன பண்ணிட்டான்? விழுந்து போயிட்டான். நான் சொன்னேன், நம்ம எழுந்து போயிருண்டா. எல்லா 50 பேர் விழுந்து போயிருக்காங்க. இதை கேட்டா என்ன வரும் நீங்க யோசித்து பாருங்க. எல்லாரும் விழுந்தானே பேசி, தம்பி பார்த்து பார்த்து விழுந்துடாதீங்க, இந்த ஃபோக்கஸ் ஆகி வேற மாதிரி ஆயிடுது பாருங்க. நான் சொல்றேன், ஃபோக்கஸ் அதுல இல்லை. பேதுரு விழுந்தான் அப்படிலாம் இல்லை. விழுறது ஒரு அவமானமான செயலே கிடையாது. இயேசுவை பார்க்காம இருக்கிறது தான் அவமானம். இப்போ நான் சொன்ன பாருங்க, இவ்வளோ நேரம் பேசுனதில் இதுதான் ரொம்ப பெரிய பாயிண்ட். உங்களுக்கு புரிஞ்சான்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, விழுவது அவமானமான செயல் அல்ல. அது ஒரு பயணத்தில் நடக்குது. இங்கே விழாத ஆள்லாம் யாருமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சறுக்கிறவங்க விழுறவங்க தான். ஆனால் விழுந்த அந்த காரியத்தையே, அந்த நிலையே பார்த்துட்டு இருக்கீங்களா? என்னை தூக்குகிற கிறிஸ்துவை பார்க்குறீங்களா? அதுதான் மேட்டரா இருக்குது. அவரை பார்த்தீங்கன்னா நீங்க விழுந்த எந்த இடத்துல இருந்து உங்களை மறுபடியும் தூக்கி அதே கடல் மேல, அதே அலை மேல, அதே சூழ்நிலை மேல உங்களை நடக்க வைப்பார். ஆமென். எதுல தோத்தீங்களோ, எந்த இடத்துல விழுந்தீங்களோ, அந்த இடத்துல உங்களை தூக்கி மறுபடியும் நடக்க வைப்பார். ஆமென். தெரியுமா உங்களுக்கு, ஆண்டவரே என்னை ரட்சியுன்ட்டான், முன்ன என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டாரு. அதான் கிருபை தாங்கும். ஆமென். பாருங்க, ஒரு வசனம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, என்ன ஒரு அருமையான காரியம். சங்கீதம் 37 23 24 பாருங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஸோ ஆண்டவர் உங்களுடைய நடைகளை என்ன பண்ணுவாராம்? உறுதிப்படுத்துவார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துவார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். ஆமென். அதனால் விழுந்துருவனோங்கிற பயத்திலேயே நிறைய பேர் விழுந்துடுறாங்க. சிலர் வாழ்க்கையில் எதையுமே செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? தோத்து போயிட்டா என்ன பண்ணுறது? யாராவது என்ன தப்பாக சொல்லிடுவாங்களே, இந்த பயத்திலே இருக்கிறது. கடவுள் சொல்றாரு, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார், தமது கையினால் அவனை தாங்குகிறார். நீ விழுந்தாலும் என் கையில தான் விழ போற, உன்னை அப்படியே தூக்கிடுவேன் அப்படின்ட்டார். பயப்படாத அப்படின்ட்டார். சும்மா இறங்கி விளையாடு. சறுக்கிட்டுனா விழுந்துட்டுனா, ஜோஷுவா நீர்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த இதில் ஏற்றி விடுவோம் பாருங்க, அது ஏறும். நம்ம என்ன நம்பிக்கையில் ஏற்றி விடுறோம்? அது கரெக்டாக பிடிச்சி இறங்கிடுங்கிற நம்பிக்கை இல்லையா? அப்படி இப்படி ஆடினா கூட அப்படியே பிடிச்சிருவோங்கிறது தான். ஆமென். அப்படி தானே பிள்ளைங்களை நம்ம இது பண்ணுறோம். அப்போ கடவுள் வா செய் அப்படின்னா பயந்துட்டே இருக்கக்கூடாது, இறங்கி செய்யணும். ஏதாவது ஒரு இடத்துல சறுக்குதுன்னா, என் கால் சறுக்கும் பொழுது
உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். தாவீது அப்படியே சொல்றான், என் கால் சறுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சறுக்குதலிலே தாங்குகிற கிருபை, தூக்குகிற கிருபை எனக்கு உண்டு. ஆமென். சும்மா போட்டு மக்களை குற்ற உணர்வு ஆக்கி அடிச்சு பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது பாருங்க. கண்டம்னேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட மறைச்சி மறைமுகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் ரியலாக நின்று நீங்கள் தயவையும் இறக்கத்தையும் பேசுனீங்கன்னா, தங்கள் மனசை திறந்து வச்சு, தங்கள் உள்ளத்தை திறந்து வச்சு, உங்கள் உதவியை நாடி அவர்கள் அந்த கிருபையினாலே மாற்றத்துக்குள் வர ஆரம்பிப்பார்கள். ஆமென். இப்படி தான் ரியல் சேஞ்ச் நடக்கும், வேற எப்படியும் நடக்கவே நடக்காது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ கிருபையை பிரசங்கம் பண்ணாவிட்டால் அதுக்கு பெயர் சுவிசேஷமே அல்ல. மனம் திரும்புதலை பற்றி பேசவில்லையே அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கிருபையை பேசும்போதே என்ன நடக்குது? The goodness of God, it leads to repentance. நாம கடவுளுடைய கிருபையை பேசவே உள்ள என்ன பண்ணுது? மாறுது. நான் தான் சொல்றேன், ஆசீர்வதிச்சே திருத்துவார். அன்னைக்கு வீடியோ போட்டாங்க பாருங்க, அதுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க தெரியுமா? எப்படி பாருங்கயா, திருந்துனா ஆசீர்வதிப்பாரு. நம்ம ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு? மாவனை ஒன்று ஆசீர்வதிச்சே திருத்துவார் பாரு அப்படின்னு பேசிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குன்னா, இந்த உடன்படிக்கை இப்போ அமுலாக்கத்துக்கு வந்திருக்குன்னு தெரியவே மாட்டுக்கு. சுதந்திர இந்தியாவில் சில சட்டங்கள் ஏற்றப்பட்டு அப்பப்போ சில சட்டங்கள் என்ன பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது? மாற்றத்துக்குள் ஆக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக சில சட்டங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் கடவுளே கொடுத்த அந்த கட்டளையை எடுத்து போட்டுட்டு, அதை கிறுக்கி போட்டுட்டு, அந்த உடன்படிக்கை வேண்டான்னு சொல்லிட்டு, இதோ புது உடன்படிக்கை நான் பண்ணுறேன், உன் பாவத்தை நினைக்க மாட்டேன், என் வார்த்தையை உன் இருதயத்தில் கொடுப்பேன், என் ஆவியை உனக்குள்ள கட்டளையிடுவேன்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிப்பன்டன்ஸ்னு சொல்ல வேண்டியதில்லை. கடவுளுடைய தயவை பேசினாலே போதும், ஜனங்க மாற ஆரம்பிப்பாங்க. ஆமாம். இப்போ இந்த நபர் குடியிலிருந்து வெளியே வந்தது எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சபையில் சில மாற்றங்கள்லாம் எனக்கு வந்திருக்குங்க. ஒரு காலத்தில் கஞ்சனாக இருப்பேங்க, கொடுக்குற புத்தியே கிடையாது, சுயநலமாக இருப்பேன். அன்றைக்கி சொல்கிறாங்க, அன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க வாடகை கட்ட முடியாமல் இருந்தாங்க. எனக்கு எங்களுக்கு வந்த வருமானத்திலேருந்து எடுத்து அவங்களுக்கு நாங்கள் போய் வாடகை கட்டினோம். இந்த தன்மை எங்கள்கிட்ட முதல்ல கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இதை கேட்கும்போது அந்த மாதிரி ஒரு சுவாபமே எனக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறான். ஆமாம். அன்றைக்கி ஒருத்தவங்க வந்து ஆஃபரிங் கொடுக்கும்போது சொன்னாங்க, ஒரு 100 ரூபா எடுக்கிறதுக்கு மனசு இருக்காது, ஆனால் அன்றைக்கி ₹1,00,000 கொடுக்குற இருதயத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. ஆமாம். அப்போ கிருபைக்கு கீழே உங்களுடைய குணாதிசயம் உண்மையாகவே மாற்றப்படுகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் நீங்கள் நடிகர்களாகத்தான் இருப்பீர்கள். கிருபைக்கு கீழே நீங்கள் நிஜமான மனிதர்களாக வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். You will be the real people. ஆமென். ஆமாம். அதனால தான் ஆண்டவர் பாவியை திட்டவே இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? இயேசு பாவியை திட்டவே இல்லை. அவர் ஒரே ஒரு கேட்டகரியை தான் போட்டு வாங்குன்னு வாங்கினார். யாரை தெரியுமா? மாயக்காரனே உனக்கு ஐயோ. எந்த பாவியையும், பாவிக்கு ஐயோ எங்கேயும் சொல்லவே இல்லை. பாவியை பார்த்து ஐயோ அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? ஐயோ அப்படின்னாரு. மாய்மாலக்காரனே உனக்கு ஐயோ. மாய்மாலக்காரனா யாரு? ரெட்டை வேடம் போட்டுட்டு இருக்கிறான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு எனக்கு கிறிஸ்துவே தேவையில்லை, ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். கடவுள் சொல்றாரு, நீ ஃபெயிலு, இவன் பாஸ் அப்படின்ட்டாரு. ஆமென். அப்போ கவனிங்க, ஆசீர்வதிச்சே மாத்துறாரு. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதிச்சே மாத்துறாரு. நம்புறீங்களா? நான் ரொம்ப நம்புகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன சேஞ்ச் எப்படி வந்தது நான் பார்க்கும்போது, கடவுள் என்னிடத்திலே அப்படி தன்னை வெளிப்படுத்தி அவருடைய தாராளத்தை நான் பார்த்த பின்புதான் அந்த மாற்றம் எனக்குள்ளே சாத்தியமாச்சு. ஆமென். சிலரை எளிதாக மன்னிக்க ஒரு மனசை கடவுள் கொடுத்தார். ஒரு நேரத்தில் அவங்க பேசின வார்த்தைகளெல்லாம் அவங்க ஒரு வாட்டி தான் பேசியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ப்ளே பண்ணி போட்டுக்கிட்டே இருப்போம்ல. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது டிப்ரெஷனுக்குள்ளே நீ போவாயாக. அப்படி ஆகிடும். அப்படியே ரிப்பீட் ஓடிக்கிட்டே இருப்போம். பலார் அடிச்சு ஒரு வாட்டி தான் அடிச்சிருப்பாங்க. பலார் 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 நினச்சி பார்த்து அவன் ஒரு வாட்டி தான் அடித்தான்,
இவங்க ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்போ உங்களை ரொம்ப அடித்தது யாரு? நீங்கள் தான். உங்களை ரொம்ப திட்டினது யாரு? நீங்கள் தான். அப்போ அந்த மனசே வராது. அது அந்த காட்சி, அந்த இது அதுதான் இருக்கும். ஆனால் கடவுள் எவ்வளோ இரக்கமாக இருக்கிறாரு, அவர் வெகுவாய் மன்னிக்கிறாரு, அவர் நல்லவராக இருக்கிறாரு. அப்புறம் இந்த மனுஷங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? பாவம், அவன் எங்கேயோ வாங்கியிருக்கான், நம்மகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். மனுஷனை குறித்த வெளிச்சம் இதெல்லாம் வரும்போது இந்த மன்னிக்கிற தன்மை அப்படி கொஞ்சம் இயல்பாகவே பெருக ஆரம்பிக்குது. ஆமென். ரொம்ப சூப்பர் டூப்பராக வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் வந்திருக்கு. ஆமென். அது வந்தது காரணம் கடவுள் வெகுவாய் மன்னிக்கிறவர் என்கிற வெளிப்பாடு உள்ளே வந்ததுனால தான். பா, இவன் என்ன பண்ணிடுவாங்க, யோசேப் மாதிரி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், உங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன், ஏன் கர்த்தர் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். ஆமென். என்ன ஒரு வெளிச்சம்! கடவுள் மனுஷன் பண்ண தீமையை எனக்கு அவர் என்னதான் மாத்துறாரு, நன்மையாக மாத்துறாரு. அப்புறம் இவனை போட்டு திட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் மட்டும் என்னை குழியில் போடலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் கோபுரத்துக்கு, அதனால் தேங்க்யூ, உங்கள் சேவைக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். அப்போ இந்த தன்மை எங்கேருந்து வரும்? கடவுள் அப்படி தன்னை வெளிப்படுத்துறார். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு தான் மாற்றும். எல்லாம் சொல்லுங்க, தயவு தான் மாற்றும், ஆசீர்வதிச்சே மாத்துறார். ஆமென். இதுதான் நீங்கள் வேதாகமத்தில் கடவுள் கையாண்ட முறை. கடவுள் எப்படி டீல் பண்ணுறார் ஒரு மனுஷனை அப்படின்னா, பிளஸ் பண்ணி தான் மாத்துறார். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நிறைய இதை நான் பேசியிருக்கிறேன், ஆனால் இந்த போதனை இப்போ ஆரம்பிச்சிருக்கனால அதை கொஞ்சம் எடுத்து காமிச்சிட்டே இருக்கேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் பாருங்க, லூக் சாப்டர் 5. அங்கே யார் பார்க்குறீங்க? ஒரு மீனவன், பேதுரு, பீட்டர். இந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீனுக்காக ட்ரை பண்ணுறான், மீன் கிடைக்கல. ராத்திரி முழுதும் ட்ரை பண்ணால் கிடைக்கல. இப்போ இயேசு வந்தார், கிடச்சிடுச்சு. இவ்வளோதான், சிம்பிளுங்க. உங்களுக்கு பெரிய வெளிப்பாடெலாம் தேவையில்லை. எவ்வளோ முயற்சி பண்ணி கிடைக்காது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அது சுலபமாக கிடைக்கும். அப்படிதான், அதான் கிருபை. ஆமாம், இது ரொம்ப பெரிய சூப்பர் பாயிண்ட்டுங்க. எல்லாம் பண்ணேன், கிடைக்கல. ஆனால் இப்போ போனேன், வலையெல்லாம் போட்டேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நினச்சி பார்க்காத விட அதிகமாக கிடச்சிச்சு. ஏன்னா ஜீசஸ் இப்போ என் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அதனால தான் பாட்டு பண்ணிங்களே, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றின்னு பாட்டு நினச்சிட்டு போயிடாதீங்க. உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்கு வெற்றி தான். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு வரும். நீங்கள் செய்கிற காரியங்களில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. தோத்ததில் கூட உங்களை ஜெயிக்க வைப்பார். என்ன இப்போ பாருங்க, படகு ஃபுல்லாக மீன், படகு அமிழத்தக்கதாய் வலை கிளியத்தக்கதாய் திரளான மீன்களை அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இப்போ பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை? 8வது வசனம் பாருங்க. அதாவது 7-8. அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள், அதாவது இவனுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் இவன் கையை காட்டி என்ன பண்ணுறான்? ஆமாம், ஆர்டர்ஸ் ஓவர், எங்களால் முடியாது, வேற யார்ட்டையாவது கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ். ஆமென். ஆமாம், ஐயோ எங்களுக்கு முடியலங்க, எல்லாம் புக்கிங்க. கடந்த 1 வருஷத்துக்கு புக்கிங்கில் இருக்கிறோம் நாங்கள். 1 இயரு புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி, அதனால் பக்கத்தில் பாவம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்குங்க. இயேசு வந்தால் ஷார்ட்டேஜே கிடையாது. ஆமென். அதனால தான் சொல்கிறேன், சிலர் நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் கம்யூனிசம் அல்லது சோசியலிசம் இதெல்லாம் வந்தால் தான் உலகம் மாறுங்கிறாங்க. இல்லைங்க, இந்த கிருபையின் ராஜ்யம் வந்தால் தான் எல்லாமே சிறப்பாக மாற ஆரம்பிச்சு. The kingdom of grace, the kingdom of God, the gospel of grace is the only answer. ஒரு இசம் பணக்காரன் இருந்து பிடிங்கி ஏழையை கொடுக்குங்க. அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் பணக்காரன் ஆயிடுவான், ஏழையாக இருப்பான். இதுதான் நடக்கும். ஆமாங்க, அதெல்லாம் ஒரு தீர்வு கிடையாது. தீர்வுங்கிறது பாருங்க, எப்படி சப்ளை பண்ணுறாரு பாருங்க. இவர் எடுத்து என்ன பண்ணுறாரு? மற்றவனுக்கு கொடுக்குற அளவுக்கு உன்னை பிளஸ் பண்ணுறாரு. ஆமென். இப்போ அங்கே ஒரு வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது பாருங்க. 8வது வசனம். சைகை காட்டினார்கள், 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். புரியுதா உங்களுக்கு?
2 படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, இயேசுவை பார்த்து அவர் பாதத்தில் விழுந்தான், வர்ஷிப் பண்ணுறான். அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க, இயேசு அவனை கூப்பிட்டு ஓ பாவி மனம் திரும்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரா? ரிப்பண்ட், ஏன் உனக்கு மீன் கிடைக்கவில்லை பேதுருவே, ஏனென்றால் நீ மனம் திரும்பவில்லை அப்படின்னாரா? கடற்கரையில் வெற்று படகோடு இருக்கிற பேதுருவே, ஏன் உன் படகு வெற்று படகா இருக்கிறது, நீ இன்னும் ஊழியத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கல. ஹலோ, உன்னை கடவுள் ஊழியத்துக்கு அழைச்சா நீ ஊழி மீன் பிடிக்கியா போற? உனக்கு ஒரு சல்லக்கட்டாங்க கூட கிடைக்காது. இதெல்லாம் பேசல பாருங்க அவரு. ஆனா இதைத்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிட்டு இருக்கும் போது நீ பிசினஸுக்கு போனா பிசினஸ் தோற்று போகும். அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லுங்க. என்னப்பா என்னாச்சு? ஒண்ணுமே பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல, நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் போ. இன்னைக்கும் அதான் சொல்றாரு, ஒண்ணுமே ஆகல, இந்த மாசம் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கிறேன் போ போ, வலைய போடு வலைய போடு. ஆமென், நான் இருக்கிறேன் போ, நான் இருக்கிறேன் போ, என்ன நம்பி போ, கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென், நீ போ, என்ன நம்பி வலைய போடு. ஆமென். உங்க ட்ரஸ்ட் அவர் மேல வச்சு பாருங்க, அதுவரை இல்லாத ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். அதுவரை இல்லாத செழிப்பு உங்க வாழ்க்கையில திறக்க ஆரம்பிக்கும். ஆமென். களைச்சு போயிருக்கிறான், பிசினஸ் பண்ணதுக்கே விருப்பம் இல்லை, மறுபடியும் வலையை எடுத்துட்டு போட் எடுத்துட்டு போறதுக்கு விருப்பமே கிடையாது, சோர்வா இருக்கிறான். ஆனாலும் கொஞ்ச நேரம் இயேசு பேசுனதை கேட்டு இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா, அது அவனுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு. அவன் படகுல தான் நின்று இவர் என்ன பண்றாரு, ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி பேசியிருப்பாருங்க நினைக்கிறீங்க? அவர் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்ததாம். இயேசு பேசினதை வேதாகமம் பதிவு செய்து அவர் வாயில என்ன வார்த்தை வந்துச்சான்? தி கிரேஸ்ஃபுல் வேர்ட். அவர் தான் கிரேஸ். அவர்கிட்ட வந்த வார்த்தை அதெல்லாம் கிருபை நிறைந்த வார்த்தைகள், மனுஷனை எம்பவர் பண்ணக்கூடிய, மனுஷனை குணப்படுத்தக்கூடிய, மனுஷனுக்கு நம்பிக்கை விசுவாசத்தின் தரக்கூடிய வார்த்தைகளை அவர் பேசினாரு. அதை கேட்டே இருந்தான் பாருங்க, என்னமா சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு, சோக்கா சொல்றாருன்னு உட்கார்ந்துருக்கான். இப்போ போ அப்படிங்கிறாரு. பாருங்க, லூக்கா 4:22, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். அவர் வாயிலிருந்து என்னதான் புறப்படுது? கிருபையுள்ள வார்த்தைகள். marveled at the gracious word which preached out of his mouth. Amen, glory to God. இப்போ அதை கேட்டுறான். அதை கேட்டதுனால அதனால தான் பாருங்க, ரொம்ப டயர்டாகி ஒன்றுமே முடியலன்னா கொஞ்ச நேரம் கிரேஸை உட்காந்து கேட்கணும். ஆமென். நான் என் வாழ்க்கையில் கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஊன்னு எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஜேபி மெசேஜ் அப்படி போட்டு விடுறது. ஜேபின்னா நம்ம ஊரில் வேற மாதிரி ஆயிருமோ, ஜோசப் பிரின்ஸ். ஜோசப் பிரின்ஸோட இது அப்படியே என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரம் போடுறது. ஜாயல் ஆஸ்டின் இது கொஞ்சம் நேரம் கேட்குறது. இவர் கிரேஸு, அவர் குட்னஸ். அவர் எப்போவுமே குட்னஸ் பற்றி பேசிகிட்டே இருக்க, இப்போவும் அப்படியே கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறது, கேட்குறது. கேட்டோன்னா அப்படியே உள்ள என்னமோ ஏறும் பாருங்களேன். ஏன்னா கிரேஸ் உங்ககிட்ட எதையுமே டிமாண்ட் பண்ணுறாது. கிரேஸ் சப்ளை. The Lord demands, but grace supply. கிருபையின் பிரசங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறா, என்ன நினைத்து கொண்டிருக்கிறா, பண்ணது உடஞ்சி நொறுங்கி சுக்குனராக இருக்கிற உங்களுக்கு மேல அந்த கிருபையுள்ள வார்த்தை அப்படியே உங்களை ஹீல் பண்ணும், அப்படியே உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அப்படியே உங்களை பலப்படுத்தும், அப்படியே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது உள்ள போய் மறுபடியும் போட்டை எடுக்கலாம், வலை எடுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அது உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். That is the word of grace. Amen. It empowers you, it heals you. அதனால தான் பாருங்க, எனக்கு கண்ட பிரசங்கம் கேட்டுருக்கக்கூடாது. தோற்று போய் உட்கார்ந்துருக்கும் போது எதையோ ஒன்று கேட்கக்கூடாது. ஏன் தோற்று போனாய் தெரியுமா, அது உங்கள் அப்பா செஞ்ச பாவமாக இருக்கலாம், அல்லது நீ வாலிப வயதிலே செய்த பாவமாக இருக்கலாம். அந்த பாவம் இந்த பாவம்னா ஐயோ நான் ரொம்ப பாவம் அப்படின்னு இவன் உட்கார்ந்துருக்கிறான். யோசித்து பாருங்களேன், பாவம் ஏன் கொத்துக்கறி போட்டுட்டு இருக்காங்க உடத்துல. இந்த பார்த்துருக்கீங்களா நீங்கள், டிங் டிங் டிங்னு குத்து வாங்கி போகிறீங்களா, அதான் சர்ச்சில் நடக்குது. நீங்கள் உள்ள அதுக்கு பிக்சர் பண்ண சொன்னால் அப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை உள்ள எல்லாம் வந்துட்டாச்சா, ஸ்டார்ட் கீழே அடுப்பு பற்ற வச்சு நாங்க குத்தி
சில இடத்துல பிச்சு போடுறாங்க, சில இடத்துல அறுத்து போடுறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அவன் புண்ணாயி ரணமாயி தோத்து போய் ஃபெயிலியர் ஆகி என்னமோன்னு வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்லாவே இல்லை அந்த நிலையில் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அப்போ அவன் இயேசு பாருங்க அந்த படகுல நின்று பேசின வார்த்தை. ஏன்னா சும்மா ஒருத்தன் வந்து வலையை எடுத்துட்டு படகு எடுத்துட்டு உள்ளே போக மாட்டான் பாருங்களேன். சாமி ஏதோ கொடுத்தேன் உட்கார்ந்தீங்க நான் கிளம்புறேன் வீட்டுக்குன்னு போயிருப்பான். ஆனால் இயேசு சொல்றாரு, லுக் சாப்டர் 5 4வது வசனம், அவர் போதனகம் பண்ணி முடித்த பின்பு தன் கிருபையின் வார்த்தைகளை அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும், என்ன ஒரு ஃபெயிலியர் மனநிலை, என்ன ஒரு உடஞ்ச மனநிலை, கஷ்டப்பட்டேன் என்னெல்லாமோ பண்ணேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே மிஞ்சலையே அப்படி சொல்லிட்டு அவன் நிறுத்தலை. சொல்கிறான் பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். என்ன தோத்து போனலாம் உண்மைதான், ஆனால் நீங்கள் பேசிட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கேட்டே இருந்தேன்னா அதை கேட்கும்போது எனக்கு ஏதோ தோணுது, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன், அந்த கிருபையுள்ள வார்த்தையின்படி இப்போ நான் இறங்குறேன் அப்படின்னு போகிறான் பாருங்க. அப்போ அவனை ஸ்ட்ரென்தன் பண்ணி மீண்டும் கடலுக்குள்ளே அனுப்பினது அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் தான். ஆமென். இப்போ 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 போடுறான், திரளாக கிடைக்குது, ஏராளமாக கிடைக்குது. இப்போ எடுத்து கொண்டு வர்றான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஒரு மீனவனாக இருந்தும் தான் வாழ்நாளில் அவ்வளவு திரளான மீனை அவன் பார்த்ததே கிடையாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவன் ஆச்சரியப்பட்டானா. 9வது வசனம் பாருங்க, அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னான். அவனை பார்த்து நீ வந்து பாவி மனம் திரும்பு அப்படின்னு சொல்லலை, உன்னை வந்து உன ஊழியத்துக்கு ஒப்பு கொடு அல்லன்னு சொல்லலை. அவனை வந்து பிளஸ் பண்ணார், அவன் மேலே கிருபையை ரிலீஸ் பண்ணார், அவன் மேலே அபேண்டன்ஸை ரிலீஸ் பண்ணார். நான் சொன்ன ஆசீர்வதியை மாற்றுவார், தயவு தான் மாற்றும். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஏசு பாவத்தை பற்றி பேசலை, ஓ பாவி மனம் திரும்புன்னு சொல்லலை, ஒப்பு கொடுன்னு சொல்லலை, அர்ப்பணிப்பாயாக அப்படின்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. மீன் பிடிக்க போனவனுக்கு மீன் கிடைக்கல, இப்போ திரளான மீனை கொடுத்தார். வாட் யூ மீன் அப்படிங்கிறீங்களா? தட் இஸ் கிரேஸ். ஆமென். இப்போ அந்த திரளை பார்த்து பாருங்க, அந்த திரளை பார்த்து 8வது வசனம், இயேசுவின் பாதத்தில் விழுந்து சரணாகதி ஆயிட்டான், காலிலே விழுந்துட்டான். இப்போ மீன் கிடச்சி மீன்ன்று மீனை பார்த்தானே போனோம். ஐயோ இது ஏதோ வேற என்னமோ நடக்குது, வாழ்நாளில் பார்க்காத ஒன்று நடக்குது. நான் சொல்கிறேமா, கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் என்ட்ராகும் போது உங்கள் வாழ்நாளில் பார்க்காத சில அதிசயமான காரியங்களை, சில மேன்மையான காரியங்களை, சில திரளான காரியங்களை, உயர்தரமான சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். That is the grace of God, the entrance of grace. கிருபை உங்கள் வாழ்க்கையில் நுழையும் பொழுது இதுவரை பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க, பிரமிப்பு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். God's grace is surprise you. அது உங்களுக்குள்ள ஆச்சரியங்களை கொண்டு வரும், பிரமிப்பு அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். அப்போ என்ன நடக்குது பாருங்க, அவன் சொல்கிறான் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன். அவன் தான் சொல்கிறான், I am a sinner, I am a sinful man, நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்போ ரிப்பண்டன்ஸ் நடந்துச்சா நடக்கலையா? எல்லாம் சொல்லுங்க, அபண்டன்ஸ். இங்கே என்னத்தை கொண்டு வந்தது? ரிப்பண்டன்ஸ். ஆமென். நீங்கள் ரிப்பண்டன்ஸ்னா இங்கே யாரும் மனதமான, ஆனால் அபண்டன்ஸ் சில எப்போ பார்த்தாலும் செழிப்பு, ஆசீர்வாதம், கர்த்தர் ஆசீர்வதிக்க உயரத்துக்கு அப்படியே சொல்லிட்டு பாவத்தை பற்றி பேச வேண்டாமா, மனம் திரும்புதல சொல்ல வேண்டாமா, எல்லாம் சொல்ல வேண்டியது. இது சொன்னாலே அது நடக்குங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தருடைய நன்மைகள் பெரியது. சொல்ல 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 படகு நிரம்பி எல்லாம் பார்த்தவனே அவன் பார்க்குறான், நான் ஒரு பாவியான மனுஷன். அவனுக்குள்ள ரிப்பண்டன்ஸ் நடக்குது, அவனுக்குள்ள மனம் திரும்புதல் நடக்குது. நான் சொல்கிறேன், உங்களுடைய உறவுகள், உங்களை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகம், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆட்களுக்குள்ள எப்படி மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? குட்னஸ். ஆமென். போட்டு அரைன்னு அரைக்கிறதுனால யாரும் மாற மாட்டாங்க.
தேவனுடைய கிருபையை அவங்களுக்கு காமிச்சு பாருங்க, தேவனுடைய அன்பை காமிச்சு பாருங்க. அதன் வாயிலாக தான் ஒரு மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ கடவுள் அதன் வாயிலாக தான் உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணுறாரு, மாற்றவே செய்கிறார். அதான் சொல்கிறேன், ஆசீர்வதிச்சே மாற்றுவார். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், டைம் தான் இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்கள், யாக்கோபு எப்படி மாற்றப்பட்டான். ஏமாற்றி அண்ணனை ஏமாத்தினா, அப்பாவை ஏமாத்தினா, கடைசியில் அவனை ஒருத்தன் ஏமாத்தினான். இதான் கதை. கடைசியில் பார்த்தா கடவுள் அவனை தொட்டு ஆசீர்வதிச்சு ஆசீர்வாதத்தை ஊற்றியே அவன் வாழ்க்கை என்ன பண்ணுது, மாறுது. 2 பரிவாரங்களோடு திரும்பி வரான் பாருங்களேன். அது வரைக்கும் அவன் பேர் என்னதுதான், யாக்கோபு தான். இஸ்ரவேல் ஆன பிறகு பரிவாரம் வரல, பரிவாரம் வந்த பிறகு தான் இஸ்ரவேலா மாறினான். ஒழுங்கா பைபிள் படிச்சுக்கோங்க. ஆமென். என்றைக்கு இஸ்ரவேலா மாறுகிறாயோ அன்றைக்கு தான், அப்படிலாம் கிடையாது. யாக்கோபு தான் ஆசீர்வதிச்சார். எல்லாம் சொல்லுங்க, எத்தனை தான் ஆசீர்வதிச்சார், எத்தனுக்கு தான் தரிசனம் கொடுத்தார், எத்தனோட தான் உடன்படிக்கை பண்ணினார். அவன் எல்லாமே இருந்தாலும் அவன் வந்து சொல்கிறான், கடைசியில் வந்து கேட்குறான், அந்த யாக்கோப்பு நதியை கிராஸ் பண்ணி வந்து அவன் கேட்குறான், லார்ட் பிளஸ் மீ, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், ஐ நீட் மோர், ஐ நீட் சர்டன் சேஞ்ச் இன் மை லைஃப், மை ஹார்ட் இஸ் எம்டி, ஐ நீட் சம் டச், ஐ நீட் சம் சேஞ்ச். எல்லாமே பொருள் கிருள் எல்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குதுங்க. ஆனால் ஏதோ ஒன்று தேவை. உன் பேர் என்ன, என் பேர் யாக்கோபு. இது எங்கேயோ கேட்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அப்பா எங்கெல்லாமோ அவன் அவன் வந்து அந்த ஏமாற்று வேலை பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. அவன் சொல்கிறான், நான் ஏமாற்றுக்காரன், நான் ஏமாற்றுக்காரன், நான் ஏசா கிடையாது, நான் யார், யாக்கோபு, ஏமாற்றுக்காரன். கடவுள் சொன்னார், இன்னையிலேருந்து உன் பேர் இஸ்ரேல். ஆமென். அவன் இஸ்ரேல் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனை பிளஸ் பண்ணிட்டாருங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான் அவன் வாழ்க்கையை மாற்றுது. நீங்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்க, கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய தயவு தான் ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஆமென். அவருடைய நன்மையை பார்க்க பார்க்க மனசு மாறுது, இருதயம் மாறுகிறது. ஆமென். சொல்லுங்க, கிரேஸ் இஸ் த காஸ்பல். எல்லாம் சொல்லுங்க, கிருபை தான் சுவிசேஷம். ஆமென். இந்த ஒரு பாயிண்ட்லேயே முடிஞ்சிருச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஃபுல்லாக. அப்புறம் கிருபை தான் சத்தியம் அப்படின்னு சொல்ல வந்தேன், அதுக்கு டைம் இல்லை. அடுத்த செவ்வாய்க்கிழமை இன்னும் படிக்கலாம். ஓகே, எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? ஆமென். ஹல்லேலூயா, glory to God. ஓ ராபா ஷாடலா பாரா காத்துரா பா ஷிகேரே போரா காத்தினா மா ஷாண்டிலா குரானா தேரபோ ஷேகேரே மான்தோரோ ராட்டா லாபோரோ ஷேகேந்தே ஹெனமோ ஷேக்ரமான்டுலோ ரூபானஹா சேகேரே நெஹே தோரமா ஷடலரோ. Glory, 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 glory. Ritenara sheteremo shatoraba shantalaka rakatarararararara. Rashadarabau the reclamanti ne 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 ne. அல்லோ அந்த கிருபைக்கு இடம் அளிச்சு பாருங்க. கடவுள் உங்களை வெறுக்கவே இல்லைங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கு எதிராக கிடையாது, உங்கள் பக்கமாக அவர் இருக்கிறார். உங்கள்கிட்ட குறைவு இருக்கலாம், நிறைவு இருக்கலாம், நீங்கள் வல்லவனா நல்லவனா அதெல்லாம் பார்க்கல. நீ என் புள்ளப்பா, என்கிட்ட வாங்குறாரு. ஐ வாண்ட் டு பிளஸ் யூ, ஐ வாண்ட் டு கிஸ் யூ. ஹல்லேலூயா, ஐ வாண்ட் டு பிளஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் இருக்கிற நிலையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆசீர்வாதம், அந்த கிருபை அவர் வர்றதுனால வந்தது. எப்போ அவன் முயற்சித்து வராதது, அவன் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது வந்தது. நான் சொல்றேன், உங்களுடைய வெகு நாள் பிரயாசம் தராததை இயேசு என்கிற கிருபை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அவர் அந்த கிருபை நாதர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வெற்று படகா இருக்கலாம், உங்கள் வெற்று வாழ்க்கையா இருக்கலாம், அவர் அதை திரளானதால் நிரப்ப ஆரம்பிப்பார். இந்த சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இந்த மந்த் உங்களுக்கு ஒரு பெரிய அபண்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு பெரிய அபண்டன்ஸ் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு குட்னஸ் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. இது வரைக்கும் அகப்படாத உங்க கையில அகப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஒரு திரளான கேட்ச உங்க கையில அவர் தர போகிறார். திரளான மீன்லாம் பிடிச்சிட்டான் பாருங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் அவன் வந்து இயேசுவை பின்பற்றும்படி அவன் வரான். அவனுக்கு ஆச்சரியம், பெரிய நிறைவு. இப்போ சொன்னார்,
நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படி சொன்னார். ஆமென். ஆசீர்வதிச்சு தாங்க ஒரு ஊழியத்துக்கு கூட கூப்பிட்டாரு. ஆனால் இவங்க எங்கேயோ இவங்க சொல்லிட்டாங்க உன்னை மொட்டை அடிச்சு. ஒரு சொல்றாரு, ஏன் ஊழியத்துக்கு கூப்பிட்டாருங்க, வரமாட்டேன்னு கடல்லாம் போயிட்டு இப்போ நான் வந்திருக்கேன். அப்படி உங்களை இயேசு கூப்பிட மாட்டார். எவ்வளோ தப்பாக கடவுளை காட்டணுமோ அப்படி காட்டாங்க. என்னை அழைத்து கொண்டே இருந்தார். கடைசியில் காலை உடைச்சி என்னை கூப்பிட்டு வந்தார். என்னங்க அவருடைய அன்பும் அவருடைய இரக்கத்தையும் புரியாத வார்த்தைகளையும் பிரசங்களையும் பண்ணிட்டாருங்க. உன்னை விடுவாரா? பிளஸ் பண்ணி அவனுக்கு கிருபை. அதே பேதுரு ஒரு நாள் பின்னாடி போயிடுறான். தெரியுதா உங்களுக்கு? பின்னாடி போயிடுறான். அப்போ என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சில சொல்லுவாங்க அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு. ஊழியத்துக்கே வந்துட்டாங்க ஒருத்தன் 3.5 வருஷம் பின்னாடி போயிட்டான். என்ன பண்ணாரு ஏசு? அவன் அதே கடலுக்கு போயிட்டான். மறுபடியும் அவனை தேடி போறார். அவன் அங்கே மீனை அப்பமும் ட்ரை பண்ணுறான், கிடைக்க மாட்டேங்குது. சொல்கிறார் வலது புறமா போடுங்கிறார். போட்டால் இந்த முறை வலை கிளியில மீன் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய மீன். இன்னும் அதிகமாக தான் கொடுத்தாரே தவிர கம்மியாக கொடுக்கவே இல்லை. அவன் பார்க்குறான், இதை எங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன்னு. அந்த ஃப்ரேஸ் அவனுக்கு ஞாபகம் வருது. வலது புறமா போடுங்கிறது ஞாபகம் வருது. ஓ, அது ஆண்டவர் அப்படின்னு மறுபடியும் மீனை போட்டுட்டு கரைக்கு ஓடி வரான். அங்கே பார்த்தா நம்மால் கங்குலாம் போட்டு மீனை பொறிச்சு வச்சிருக்கிறார். பிள்ளைகளே பசியா இருப்பீர்கள், சாப்பிடுங்கள். ஏங்க, that is the love of God, that is the Christ, that is our Lord. ஆமென். ஏங்க, பின்வாங்கி போனவனை கூப்பிட்டு மறுபடியும் அவனை பிளஸ் பண்ணி மறுபடியும் மீன் சாப்பிடுப்பா. ஆமா, பசியா இருப்பீங்க சாப்பிடுங்கன்னு அவரு கங்குலாம் போட்டு தந்தூரி பண்ணிட்டு இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, சாப்பிடுங்கிறாரு. ஏங்க, நான் இதெல்லாம் கேட்டதே கிடையாது. நான் கேட்டேன், நீ போனா பின்னாடி வைப்பாரு உனக்கு. ஒரு பயத்துல ஒரு அன்பே இல்லாம கடவுளை பின்பற்றிட்டு இருந்த நாள் நான் இன்னைக்கு கண்ணெல்லாம் திறந்துருக்கு. பார்த்தா அவர் எவ்வளவு தயவு பெருத்தவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எல்லார்கிட்டையும் இரக்கத்தை காமிச்சாருங்க. தன்னை காட்டி கொடுத்த அதே சீசனுக்கு முத்தத்தை தான் கொடுத்தார். ஆமென். அவன் சொல்ற, அவனுக்கு தெரியும் முத்தத்தினால என்ன காட்டி கொடுக்குறா அப்படின்னு சொல்றார். அவனுக்கு மேல அன்பை தான் காட்டார். சிநேகிதனே அவனை கூப்பிட்டார். அவனை துரோகியே, துரோகி யூதாசே எல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் அன்பு மாறாதது, அவர் இரக்கம் மாறாதது. ஆமென். இதை நினைச்சிட்டே இருக்கு. என் ஏசு எப்படிப்பட்டவர், என் ஏசு எவ்வளோ அன்புள்ளவர். இந்த கிருபையை நினைக்கும் போதெல்லாம் உள்ள இருக்கிற பாவ கரை, உள்ள இருக்கிற அழுக்கு, உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வாஷ் ஆகி போயிட்டே இருக்குங்க. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அதனாலதான் அழைய பார்க்காதீங்க, பாவங்களை குறைகளை இதெல்லாம் பார்க்காதீங்க. அவரை பார்த்துட்டே வாழுங்க. பார்க்க பார்க்க மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அந்த மாதம் இன்னும் ஒரு கிருபையின் வாழ்வு, இன்னும் ஒரு திரளான வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையை பெற்றவர்கள், கிருபையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபையின் கீழிருந்து நாம் தேவனுக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். Glory to the living God. ஆமென். கரங்களை எடுத்து வச்சுக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கொடுக்கணும் ஆசைன்ட்டு. அப்போ கண்டிப்பாக சீக்கிரமாக கொடுத்துருவீங்க. உள்ளே வந்துடுச்சுல, அப்புறம் கண்டிப்பாக வந்துடும். ஆமென். இப்போ உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்கள் நன்றியாக இருங்க, கடவுள் அதை பெருக வைப்பார். ஆமென். சிலர் நினைப்பாங்கன்னா அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு. இல்லைங்க, இப்போ இருக்கிறதுலேருந்து நான் கொடுக்கட்டும், அப்புறம் அது பெருக வைப்பார் கடவுள். ஆமென். ஆமாம், இருக்கிறத நான் கொண்டு வந்தால் போதும். அதை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தப்புனே இந்த நாளில் அவங்க விதைக்கிற எல்லா விதையை பிளஸ் பண்ணுறோம். அவங்க டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்கை நான் பிளஸ் பண்ணுறேன். அவங்க களஞ்சிய நிரம்பி இருக்கட்டும், நான் பிளஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு நாளும் பொருளாதார குறைவு வரக்கூடாது. அவங்க ஏராளத்தில் வாழணும், அவங்க பரிபூர்ணத்தில் வாழணும், அவங்க திரளில் வாழணும். அவங்களுடைய வாழ்க்கையில் கிருபையின் பிரவாகம், கிருபையினுடைய ஒரு நுழைதல் இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆகையால் இனி அவங்க பிரயாசம் வெற்று பிரயாசமா இருக்காது, அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு வலையை போட்டாலே போதும் 2 படவுக்கு மீன். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ட் கூட டபுளா ட்ரிபிளா திரளா அவங்க பிளெஸிங்ஸை கொண்டு வரட்டும் என்று நான் பேசுகிறேன். இது செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்திலே. ஆமென்.